கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் தியானத்துக்கென்று லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 38வது வசனம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றார். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இங்கே 2 வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். ஒன்று, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. பிரியமானவர்களே, நாம் வார்த்தையினால் ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து, தேவனுடைய உறவை ஐக்கியத்தை இழந்து, நாம் பாவத்தின் நிமித்தமாய் மரணம், சாபம் எல்லாம் வந்தது. இப்பொழுது தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என்ன பிரியமானவர்களே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, ஒரு ஸ்திரீயின் வித்து உன்னை இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து விடுவிக்கும், அந்த சர்ப்பத்தின் வித்தை நசுக்கும் என்றெல்லாம், தலையை நசுக்கும் என்றெல்லாம் அங்கே நான் பார்க்கிறோம். ஸ்திரீயின் வித்து என்கிற ஒரு வார்த்தை நமக்கு ரட்சிப்பாய், ஆசீர்வாதமாய் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாதபடினால் பாவம். இப்பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தமாகிய வார்த்தையை விசுவாசித்தால்தான் நமக்கு ரட்சிப்பு. என்ன விசுவாசம்? எனக்கு ஒரு ஸ்திரீயின் வித்து இந்த பூமியிலே இரட்சகராய், ரட்சிப்பாய் கொடுக்கப்பட போகிறார் அல்லது கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று பிரியமானவர்களே நாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியம். இதை நாம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கிறோம். இது தேவபக்திக்கு உரிய ரகசியம். உலகம் முழுவதும் கடவுள் மேல் பக்தி என்று சொல்லப்படுகிற காரியத்தை மதங்களாக நாம் பார்க்கிறோம். ஆகிலும் மெய்யான தேவன் மேல் பக்தி என்பது என்ன என்றால், தேவன் எனக்காக ஸ்திரீயின் வித்தாக மாம்சத்திலே அவர் வெளிப்படுகிறார். இதனை விசுவாசிப்பதுதான் உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனுஷனாகிலும் சரி, மனுஷியாகிலும் சரி, தேவனுக்கு நேராய் காண்பிக்கக்கூடியதான பக்தியாய் இருக்கிறது. இது தேவன் நமக்கு அருளி செய்த மிஸ்ட்ரி, ரகசிய, தேவ பக்திக்குரிய ரகசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதலால் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் பாவத்தின் நிமித்தமாய் கெட்டு போகாமல் நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது நிமித்தமாய், பிரியமானவர்களே, நாம் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளினார். பிரியமானவர்களே, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5, 6 இந்த 2 வசனங்களையும் நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், காலம் நிறைவேறின போது, பிரியமானவர்களே, ஸ்திரீயினிடத்திலே பிறந்தவரும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலும் அனுப்பினார். இங்கே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உம்மை அப்பா, பிதாவே என்று அழைக்கிறதான அந்த பாக்கியம், அந்த மகிமையை திரும்பவும் அடையும்படியாக என்று அங்கே நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அங்கே பிரியமானவர்களே, எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6, 7 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. Glory Jesus. அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது 5வது வசனம், காணிக்கையை பலியையும் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். யாரு? பிதா. ஹல்லேலூயா.
பிதா ஆயத்தம் பண்ணினார் என்று குமாரனாகிய தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 7வது வசனத்திலே, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய, தேவனால் அனுப்பப்பட, பிரியமானவர்களே, ஒரு சரீரத்தை அடைய பெற்றுக்கொள்ள, அங்கே பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இதோ வருகிறேன். புஸ்தக சுருளிலே ஆதிகாமம் 3:15 முதற்கொண்டு என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இதே எபிரேயருக்கு நிருபம் எதற்காக அந்த சரீரத்தை உடையவராக அவர் வர இருக்கிறார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, இயேசு கிறிஸ்துவும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், உடையவர் ஆனார். எதற்காக? நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும். அதற்கு தடையாய் இருப்பது மரணம். அந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு, பிரியமானவர்களே, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள் ஆனவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் என்று நாம் பார்க்கிறோம். பிதா நமக்கு செய்தது என்ன, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்தது என்ன என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். இன்னும் குமாரன் செய்தது என்ன என்பதை பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 6 முதல் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார், தேவனுக்கு சமமாய் இருந்தார். அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தேவனுடைய அந்த நிலைமையில் இருந்து வெறுமை ஆக்கி அடிமையின் ரூபம், என்னுடைய ரூபத்தை, உங்களுடைய ரூபத்தை அவர் எடுத்துக்கொண்டு மனுஷ சாயலானார். எதற்காக? பிரியமானவர்களே, சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மீட்டு கொள்ளும்படியாய், நம்மை விடுவிக்கும்படியாய் தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அடுத்து பிரியமானவர்களே, திரியேக தேவனிலே பரிசுத்த ஆவியாகிய தேவன் இந்த இரட்சகரை, தேவனை நாம் பெற்று ரட்சிப்பு அடைய அவர் செய்தது என்ன என்று சொன்னால், பிரியமானவர்களே, லூக்கா 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் முன்பதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நான் புருஷனை அறியேனே, எனக்கு எப்படிப்பட்டதோ என்று சொல்லி அவள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய் என்று சொல்லி 34வது வசனத்திலே பார்க்கிறோம். இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. அதற்கு தேவதூதன் சொல்லுகிறது என்ன? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். 1, உன்னதமானவருடைய பலம், பிதாவாகிய தேவனுடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, மனம் திரும்புவதற்கு, நித்திய ஜீவனை அடைவதற்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவனுடைய மகிமையை இந்த வசனத்திலே வார்த்தையாய் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த வார்த்தை என்னிலே நிறைவேறட்டும் என்று சொல்லி அங்கே மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்த போது, பிரியமானவர்களே, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பார்க்கிறோம். பின்பகுதியிலே, அவர்கள் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள். 20வது வசனத்திலே அதே அதிகாரத்திலே, அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல பிரியமானவர்களே, யோவான் 1ஆம் அதிகாரம், மாத்திரமல்ல ரோமர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே பிரியமானவர்களே 5வது வசனத்திலே, பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று அவர் வெளிப்பட்டதை, பரிசுத்தமுள்ள ஆவியின்படி அவர் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை பிரியமானவர் நம்மிடத்திலே எப்படி வெளிப்பட்டது? பிதாவினால்
குமாரனால் பரிசுத்த ஆவியினால் என்று நாம் பார்த்தோம். திரும்பவும் யோவான் 1:14 அந்த வார்த்தை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட யோவான் ஆதியாகமம் 3:15 இருந்த அந்த வார்த்தை, கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை கிருபையினாலும், தேவனுடைய கிருபையினாலும், பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் வெளிப்பட்டது என்று சொல்லி பிதாவுடைய மகிமை நமக்குள் வருகிறதை நாம் இவருடைய பாடு மரண புண்ணியத்தினாலே நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் எபிரேயர் பிரியமானவர்களே 11:11 நாம் பார்க்கிறோம். தேவன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதையும் இந்த வசனங்கள் எல்லாம் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. யோவான் 3:16 அவரை தந்து அருளினார், பிதாவாகிய தேவன் தந்து அருளினார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அங்கே எபிரேயர் 11:11 வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இப்படிப்பட்ட இரட்சகரை நம்முடைய வாழ்க்கையிலே தேவபக்தியாய் பெற்றுக்கொள்வதற்கு பிரியமானவர்களே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் 2 வார்த்தை. என்ன? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்று நாம் சொல்லும்போது அந்த நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளை ஆகிறோம். தேவனுடைய மகிமைக்கு உரியவர்களாக மாறிவிடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருகிறவராக இருக்கிறார். திரியேக தேவன் நம்மிலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நாம் இழந்த எல்லா பாக்கியத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ரட்சிப்பாய், பாவம் மன்னிப்பாய், தேவனுடைய பிள்ளையாய் நாம் திரும்பவும் பெற்றுக்கொள்ள இந்த கிறிஸ்மஸ் நாளிலே புண்ணியமாய் நமக்கு அருளப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. God bless you.